Hi everyone, welcome to my YouTube channel. நான் உங்கள் சரவணகுமார். இந்த வீடியோல வர கான்செப்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோல நம்ம லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் நான் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பைத்தான்ல ஏற்கனவே நிறைய பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. அந்த பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் தாண்டி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து லைப்ரரிஸா தனித்தனி பேக்கேஜஸா அவைலபிளா இருக்கு. இது லைப்ரரிஸ் சொல்லலாம், இல்ல மாடியூல்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த மாடியூல்ஸ்ல எக்ஸாம்பிள் ஒரு மாடியூல் சொல்றேன், மேத் அப்படின்னு ஒரு மாடியூல். இந்த மேத்ன்ற மாடியூல்ல நிறைய நியூமெரிக்கல் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸுக்கு ஃபங்க்ஷன்ஸ் லைப்ரரியில அவைலபிளா இருக்கு. அப்போ பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி டைரக்டா அதை நம்ம கால் பண்ண முடியாது. ஒரே ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும், அந்த லைப்ரரியை இம்போர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் அந்த லைப்ரரியில் இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம டைரக்டா கால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மேத் மாடியூல்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு எல்சிஎம், ஜிசிடி, லாகிரிதமிக், சைன், காசு, ஓகே, இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபேக்டோரியல் இருக்கு. ஏகப்பட்ட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்க்கு ஃபங்க்ஷன்ஸ் ரெடிலி அவைலபிளா இருக்கு. ஆனா லைப்ரரிக்குள்ள இருக்கு. சரியா? இப்போ எப்படி அந்த லைப்ரரி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போறோம். இம்போர்ட் மேத் அப்படின்னு போட்டுருக்கோம். இதுல என்ன பண்ணணும்னா, மேத்னு ஒரு லைப்ரரி இருக்கு, நம்ம ப்ரோக்ராம் இருக்கு. இது அவர் ப்ரோக்ராம். மேத் லைப்ரரியில் இருக்கிற ஃபேக்டோரியல்ன்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம 5ன்ற வேல்யூ அனுப்பிச்சிருவோம். எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப இது தனி மெமரி, இது தனி மெமரி. இவன் என்ன பண்ணுவான், 5 இன்புட்டா வாங்கிட்டு ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணி கிடைக்கிற அவுட்புட்டை இங்க ரிட்டர்ன் பண்ணுவான். அப்ப நீங்க கால் பண்றீங்க, 5 இன்புட்டா கொடுத்து அவன் ப்ராசஸ் பண்றான், உங்களுக்கு ரிட்டர்ன் அவுட்புட்டை தருவான். இது ஒரு மெத்தட். அந்த மெத்தட் தான் இங்க இருக்கு. இம்போர்ட் மேத், மேத் டாட் ஃபேக்டோரியல். மேத்ன்ற லைப்ரரியில் இருக்கிற ஃபேக்டோரியல்ன்ற ஃபங்க்ஷனை 5ன்ற இன்புட்டை கொடுத்து கால் பண்றோம். அவன் ப்ராசஸ் பண்ணிட்டு அவுட்புட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுவான். அந்த அவுட்புட்டை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, 120. இன்னொரு வே இருக்கு. நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, இங்க இருந்து கால் பண்ணாம மொத்த ஃபங்க்ஷனையே இங்க எடுத்துட்டு வந்துருவேன், என்னோட மெமரி கொண்டு வந்துருவேன். ஸோ அதுதான் இந்த கமாண்ட், ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஃபேக்டோரியல். ஸோ இங்க லைப்ரரி இம்போர்ட் பண்ணோம், இங்க ஸ்பெசிஃபிக்கா ஃபங்க்ஷனையே நம்ம ப்ரோக்ராமுக்குள்ள கொண்டு வந்துடுறோம். அப்ப என்ன மீனிங்கா, ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம ப்ரோக்ராமுக்குள்ள வந்துடும், நம்ம மெமரிக்குள்ள வந்துடும். ஸோ என்ன ப்ராசஸ் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு டைம் வேணாலும் டைரக்டா கால் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபேக்டோரியல் ஆஃப் 5 கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, மேத் டாட் ஃபேக்டோரியல் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபேக்டோரியல் கொடுத்துருக்கேன், ஏன்னா என்னோட மெமரியிலேயே அந்த ஃபேக்டோரியல் இருக்கு, கொண்டு வந்துட்டேன். முதல்ல ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொண்டு வந்துட்டேன். அப்போ ஒன் டைம் கொண்டு வந்துட்டா போதும், இத்தனை டைம் வேணாலும் அதை கால் பண்ணிக்கலாம். சரியா? இந்த ரெண்டுக்கும் அதான் டிஃபரன்ஸ். ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஃபேக்டோரியல் கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் ஃபேக்டோரியல் கொடுக்குறோம். இன்னொரு ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் தரேன். ரேண்டம்னு ஒரு லைப்ரரி இருக்கு, இம்போர்ட் ரேண்டம். இந்த லைப்ரரியில் நிறைய மெத்தட்ஸ் அவைலபிளா இருக்கு. எக்ஸாம்பிள் ஒரு மெத்தட் கொடுக்குறேன் உங்களுக்கு, ரேண்ட் இன்ட், ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட் 1,6. இது என்ன பண்ணும்னா, இந்த 1ல இருந்து 6க்குள்ள இருக்கிற நம்பர்ஸ்குள்ள ஏதாவது ஒரு நம்பரை ரேண்டமா ஜென்ரேட் பண்ணி நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும். அப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க, யூ ரோல்டு 3. அதாவது நான் டைஸை சிமுலேட் பண்ண ட்ரை பண்றேன், டைஸ் கேமை சிமுலேட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, டைஸ்ல 1ல இருந்து 6 இந்த ஃபேஸஸ் என்ன இருக்கும், 1 to 6குள்ள இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ற பாருங்க, மேபி அதே வேல்யூ வரலாம், இல்லைன்னா வேற வேல்யூ வரலாம். 5 வந்திருக்கு, நெக்ஸ்ட் டைம் 6 வந்திருக்கு. ஸோ 1ல இருந்து 6குள்ள இது ஸ்டாப் வேல்யூ எக்ஸ்க்ளூடட் நினைச்சுக்காதீங்க, ரேஞ்ச் ரேண்ட் இன்ட்ல இதுவும் இன்க்ளூடட் தான். 1ல இருந்து 6குள்ள ஏதாவது ஒரு வேல்யூ ரேண்டமா ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ரேண்டம் லைப்ரரி இன்னொரு எக்ஸாம்பிள் தர்றேன். காயின் ஒரு லிஸ்ட் இருக்கு, ஹெட் டெய்ல்னு 2 வேல்யூ இருக்கு. ஸோ we are going to toss a coin random dot choice.
ஸோ காயினை இன்புட்டா கொடுக்குறோம். காயின்ல 2 வேல்யூ இருக்கு. இந்த 2 வேல்யூ வந்து ஒன்னை சூஸ் பண்ணி ரேண்டமா சூஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வரும். இப்போ இந்த கேமிங் அப்ளிகேஷன்ல ரேண்டம் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ரிசல்ட் டெய்ல்னு வருது டாஸிங் காயின்ல. இந்த 2 வேல்யூல ஒரு வேல்யூவை ரேண்டமா சூஸ் பண்ணும். இதே ப்ரோக்ராம் இன்னொரு எக்ஸிக்யூட் பண்றேன், எப்பயும் டெய்ல் தான் வந்திருக்கு. இன்னொரு யூஸ் பண்றேன், 3வது டெய்ல் தான் வந்திருக்கு. இப்போ யூஸ் பண்றேன் 4வது டெய்ல் தான் வந்திருக்கு. இப்போ யூஸ் பண்றேன் 5 டெய்ல் தான் வந்திருக்கு. இப்போ யூஸ் பண்றேன் 6 டெய்ல் தான் வந்திருக்கு. 7வது சான்ஸ்ல தான் எனக்கு ஹெட் வந்திருக்கு. சரியா? ரேண்டமா வேல்யூஸ் சூஸ் பண்ணும். சாய்ஸ். இந்த மாதிரி பைத்தான் லைப்ரரிஸ் நிறைய இருக்கு. அந்த லைப்ரரிஸ்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ரேண்டம்குள்ளேயே இப்போ நான் சொன்ன ரேண்டின்ட்டு சொன்னேன், ரேண்ட் ரேஞ்ச்னு ஒன்று இருக்கு, சாய்ஸ் இருக்கு, சாம்பிள் இருக்கு, சீடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. மேத் லைப்ரரியில் நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட் பண்ணேன் இல்லையா? அதே மாதிரி matplotlib.pyplotனு ஒரு லைப்ரரி இருக்கு. அதுல விஷுவலைசேஷனுக்குரிய நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. பாண்டாஸ்னு ஒரு லைப்ரரி இருக்கு. அதுல வந்து டேட்டா ஹேண்ட்லிங், பிக் டேட்டா எப்படி ஹேண்டில் பண்றது அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. அப்புறம் நம்பை நியூமெரிக்கல் அரே ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. லாக்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ் அவைலபிளா இருக்கு. டே டு டே எவ்ரி டே வந்து நிறைய லைப்ரரிஸ் புதுசா கிரியேட் ஆகி அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதான் பைத்தானுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஓப்பன் சோர்ஸ் இல்லையா, அது வந்து நிறைய லைப்ரரிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் கூட ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ணி அதை வந்து அந்த குளோபல் ரெபாசிட்டரியில நானும் அப்லோட் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.